இலங்கை அரசு உடனடியாக அவங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் மத்தியில் ஆளும் அரசு கலந்து ஆலோசித்து உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். வணக்கம்னே சொல்ல தெரியாதவருக்கு அவருக்கு தமிழ்நாட்டில் அவருக்கு என்ன வேலை? அவர் வந்ததுக்கப்புறம் எல்லாமே விலைவாசி தான் ஏறி இருக்கு, ஒன்றும் பெரிய சம்பாதனை ஒன்றும் ஏறலையே. அண்ணாமலையோட 5 மணி மேட்ரா, இது என்னங்க புது டைட்டிலா இருக்கு? விஜய் தாரணி காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜகவுல சேர்ந்ததை பத்தி பல விமர்சனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு. ஆனா பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லன்னு அவங்க சொன்ன கருத்தும் இப்ப பயங்கரமா விமர்சிக்கப்படுது. பாத்தீங்களா? 3 முறை விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பெண்தானந்தம்மா, சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவையில் கொறடா விப் பெண்தானந்தம்மா, அகில இந்திய மகிழா காங்கிரஸ்ல பொதுச் செயலாளர் பெண்தானந்தம்மா. பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பு பேச்சு சம்பவங்களில் 75% அதிகரிச்சிருக்கிறதா ஆய்வு தகவல் வெளியாயிருக்கு. ஹிஜாப் பிரச்சனை பெரிய அளவுல வெடிச்சதுக்கு காரணம் கூட மத ரீதியான வெறுப்பு அரசியல் தானே. What you wear is your responsibility and your decision. I don't think anybody else should be deciding it. அதாகப்பட்டது மகாஜனங்களே. டிசைன் சூப்பரா இருக்கணும், எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல. ஏங்க டிசைனுக்கு எங்க கடையை விட்டா வேற கடையே இல்ல, என்ன ரேட்ல வேணும்னு சொல்லுங்க. தம்பி, ரேட்டை பத்தி கவலையே இல்ல, எங்க ஜோடி பொருத்தத்துக்கு ஏத்த மாதிரி சூப்பரான கல்யாண பத்திரிகையா காட்டு. சார் திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க, எங்க கிட்ட இருக்கிற டிசைன் எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனா ரேட்டுக்கு ஏத்த மாதிரி தானே காட்ட முடியும். தம்பி, நீ என்னப்பா பாஜக ஆட்சி பண்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி வெறுப்பு பேச்சா பேசுற? கொஞ்சம் சாஃப்டா பேசு. பாஜக ஆட்சி பண்ற மாநிலத்துல பேசுற மாதிரியா? ஏங்க எதுக்கு இப்ப சம்பந்தம் இல்லாம என்ன கோத்து விடுறீங்க? ஹலோ மிஸ்டர், என் டார்லிங் சம்பந்தம் இல்லாம எதுவும் பேச மாட்டாரு. அவர் பேச்சுல மயங்கி விழுந்தவதான் நான். எனக்கு முன்னாடியே அவர் பேச்ச குறை சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. ஏங்க நீங்க எதுல வேணாலும் மயங்கி விடுங்க, பாஜக ஆட்சி பண்ற மாநிலத்துக்கும் வெறுப்பு பேச்சுக்கும் என்ன சம்பந்தம்? தம்பி தம்பி தம்பி, பொங்கி வழியாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் டீட்டெயிலா சொல்றேன். பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பு பேச்சு சம்பவங்களில் 75% அதிகரிச்சிருக்கிறதா ஆய்வு தகவல் வெளியாயிருக்கு. முஸ்லிம் மக்களுக்கு எதிரான வன்முறை சார்ந்து நேரடியா 36%, முஸ்லிம் வழிபாட்டு தலங்களை குறிவைக்கும் பேச்சு 25% இதெல்லாம் அடங்குது. கடந்த 2023 மட்டும் இந்தியாவில் முஸ்லிம்களை குறிவைத்து 668 வெறுப்பு பேச்சு சம்பவங்கள் பதிவாயிருக்கு. கேட்கும் போதே பயங்கரமா இருக்குங்க. ஏங்க எதுக்கு எடுத்தாலும் ஆய்வு தகவல்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, என்ன தகவல், யார் சொன்னது, அதுக்கு ஏதாவது டீட்டெயில் இருக்கா? சொல்றேன் தம்பி. அமெரிக்காவின் வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் இந்தியா ஹேட்லேப் எனும் நிறுவனம் ஆய்வு செஞ்சுதான் இதை தெரிவிச்சிருக்கு. இந்தியாவில் வெறுப்பு பேச்சு நிகழ்வுகள் அப்படிங்கிற தலைப்புல இது வெளியாயிருக்கு. கடந்த ஆண்டின் முதல் பாதியில 223 மற்றும் பிற்பாதியில 413 என வெறுப்பு பேச்சு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதா அதுல பதிவாயிருக்கு. இதுல 498 சம்பவங்கள் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பதிவாகி உள்ளதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒட்டு மொத்த அளவுல இதன் பங்கு 75% சொல்லப்பட்டிருக்கு. விஷயம் ரொம்ப சீரியஸா போதே, சிறுபான்மையர்களை குறி வச்சு பாஜக பண்ற அரசியல் அப்பட்டமா தெரியுதே. ஏங்க நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் அப்பட்டமா தெரியுது. அதாவது போன வருஷம் பிற்பகுதியில வெறுப்பு பேச்சுகள் அதிகமா நடந்திருக்கு. இந்த நாட்கள்ல தான் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்துச்சு. பாயிண்ட கரெக்டா புடிச்சிட்டே செல்லக்குட்டி. தேர்தல் அரசியலுக்காக தான் சிறுபான்மையினர் மேல பாஜக காரங்க வெறுப்பு பேச்சுக்களை வீசுறாங்க. பாஜக ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல வெறுப்பு பேச்சு அதிகமா பேசப்படுது, ஆனா இதை பாஜக காரங்க தான் பேசுறாங்கன்னு எப்படி எடுத்துக்கிறது? அதுக்கும் டீடைல் இருக்கு தம்பி. முஸ்லிம் மக்களுக்கு எதிரான வன்முறை சார்ந்து நேரடியா மற்றும் வழிபாட்டு தலங்களை குறிவச்சு வெறுப்பை பரப்பும் பேச்சுக்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில் 78% அரங்கேறி இருக்கு. இதுல பாஜக பிரமுகர்கள் பங்கு 10.6%. அதுவே பாஜக ஆட்சியில இல்லாத மாநிலங்கள்ல பாஜக பிரதிநிதிகள் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில 27.6% பேசுறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அமைப்பு ரீதியா வெறுப்பு பேச்சை வெளிப்படுத்தும் வகையில விஸ்வ இந்து பரிஷத், பஜரங்க தளம், சங் பரிவார், கோரக்ஷா தளம் உள்ளிட்ட அமைப்புகள் முன்னிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தெலுங்கானா மாநிலத்தின் பாஜக எம்எல்ஏ ராஜா சிங், மகாராஷ்டிரா மாநில பாஜக எம்எல்ஏ நிதிஷ் ராணா, ஏஎச்பி தலைவர் பிரவீன்,
வலதுசாரி ஆதரவாளர் கஜல் சிங்காலா, சுரேஷ் ஷபாங்கே, யதி நரசிங்க ஆனந்த், காளி சரண் மகாராஜ், சாத்தி சரஸ்வதி மிஸ்ரா ஆகிய 8 பேர் வெறுப்பை பரப்பும் வகையில் பேசுவதில் முதல் 8 இடத்தில் இருப்பதாக கூட தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதோட இஸ்ரேல் காசா இடையிலான போர், ஹரியானா வன்முறை சம்பவம் போன்றவற்றை முன்வைத்தும் வெறுப்பு பேச்சு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அடேங்கப்பா, இவ்வளோ டீட்டெயிலாக ஆய்வு பண்ணியிருக்காங்களா? மதவாதத்தை வச்சு அரசியல் பண்ற கட்சி தான் பாஜகன்னு இந்த ஆய்வுல அப்பட்டமா தெரியுதே. இப்ப புரியுதா? என் டார்லிங் சம்பந்தம் இல்லாம எதுவும் பேச மாட்டாரு. சாரிங்க, உங்க டார்லிங்கு ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது அண்ணாமலை மாதிரியே இருந்தாரா, அதான் சம்பந்தம் இல்லாம ஏதாவது பேசுவாரோன்னு நினைச்சு பயந்துட்டேன். தம்பி, என்ன கம்பேர் பண்றதுக்கு உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? கல்யாணத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவ போல இருக்க. நீங்க கவலைப்படாதீங்க டார்லிங், யாரு என்ன சொன்னாலும் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா, அந்த 5 மணி மேட்ரு அண்ணாமலைக்கு பயங்கர ரிவிட் ஆயிடுச்சு போல இருக்கே. அண்ணாமலையோட 5 மணி மேட்ரா? இது என்னங்க புது டைட்டிலா இருக்கு? ஆமா தம்பி, லேகியம் பூச்சாண்டி வரிசையில ஒரு மாசத்துக்குள்ள ஏகப்பட்ட டைட்டில் வந்துருச்சு நம்ம அண்ணாமலைக்கு. இதுல லேட்டஸ்ட் தான் 5 மணி அண்ணாமலை. சரிங்க, 5 மணிக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல அதை சொல்லுங்க. விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவா இருந்த விஜயதாரணி பாஜகவுல சேர்ந்த உடனே அண்ணாமலை தலைமையில பாஜக வளர்ந்துருச்சுன்னு அவங்களுக்கு அவங்களே நம்பிக்கிட்டு பயங்கர பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல இன்னும் சில முக்கிய பிரபலங்கள் நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கோயம்புத்தூர்ல சேர போறாங்க அப்படின்னு பில்டப் கொடுத்தாரு பாருங்க நம்ம மலை. அது வேற லெவல். மறுநாள் 5 மணிக்கு அண்ணாமலை குறிச்ச நேரத்துல குறிச்ச இடத்துல செய்தியாளர்கள் குவிஞ்சிருந்தாங்க. ஆனா அண்ணாமலை மட்டும் மிஸ்ஸிங். அதுக்கு பதிலா மத்திய அமைச்சர் எல் முருகன், எம்எல்ஏ வானதி உள்ளிட்டவங்க வந்தாங்க. அவங்களும் 5 மணி ஆகட்டும்னு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா மணி 6, 7 ஆனதுக்கு அப்புறம் கூட எதுவுமே நடக்கல. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இருக்குங்க. ஏன்னா இந்த உங்களுக்கு டேட்டு சொல்லிடலாம், டைமும் சொல்லிடலாம். இதனால அவங்க பெரிய பிக் ஷாட் நிறைய இருக்கிறாங்க பாருங்க. ஆமா, அது 5 மணிக்கு வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மணி எவ்வளவு 1:30 5 மணிக்கு எத்தனை இருக்குது? அவ்வளவுதானே. உங்களெல்லாம் இல்லாமயே நாங்க சேர்த்து போறோம். உங்களெல்லாம் வச்சிட்டு தாங்க நாங்க சேர்த்துவோம். ஏன் எங்களை போட்டு இப்படி அலக்கடிக்கிறேன்னு மீடியாக்காரங்க கடுப்பா இருப்பாங்களே. பின்ன கடுப்பாக மாட்டாங்களா? எல் முருகனும் வானதி சீனிவாசனும் அவங்க கிட்ட மாட்டிக்க ஒரே வாக்குவாதம் ஆயிடுச்சு. இணைப்பு விழா தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது நம்மளுடைய ஒவ்வொருத்தராக கேட்டால் தான் நான் பதில் சொல்ல முடியும். 10 பேர் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் பதில் சொல்ல முடியாது. விஷயத்தை நம்மளுடைய துணைத் தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இணைப்பு விழா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னைக்கு பிரதமர் வேற வந்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஆட்டம் காட்டுவாங்க. பிரதமர் இங்க ஒரு பயனும் இல்லன்னு அவர் எதுக்காக இங்க வராரு அப்படிங்கறத பத்தியும் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் புட்டு வச்சுட்டாரு. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரதுல ஒரு பயனும் இல்லன்னு மக்களே சொல்றாங்க, கேளுங்க. வணக்கம்னே சொல்ல தெரியாதவருக்கு அவருக்கு தமிழ்நாட்டில் அவருக்கு என்ன வேலை? எலெக்ஷனுக்கு தான் வராரு, வேற எதுக்கு வராரு? நம்ம நல்லா இருக்கணும்னு அவர் வராரு, அவரெல்லாம் அதில் வரமாட்டார். அவர் இப்போ வந்தாலும் ஒரு யூஸும் இல்லை, கோ பேக் மோடின்னு சொல்லிட்டுனா திரும்பி அமுச்சு விடப்போம். ஆமாம், அவருக்கு இப்போ எலெக்ஷனில் எப்படியாவது தமிழ்நாட்டை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. மக்கள் பற்றி அவங்க யோசிக்கலையே. மக்களை பற்றி யோசிக்கிட்டு இருந்தால் பெட்ரோல் இவ்வளோ ஏறி இருக்காது, கேஸ் சிலிண்டர் இந்த அளவுக்கு இருக்காது, எதுவுமே இல்லையே. அவர் வந்ததுக்கப்புறம் எல்லாமே விலைவாசி தான் ஏறி இருக்கு. ஒன்றும் பெரிய சம்பாதனை ஒன்றும் ஏறலையே. தமிழ்நாட்டுக்கு அரசியல் பண்றதுக்காக பிரதமர் மோடி வராரு. நம்ம மீனவர்களை பத்தியோ புயல் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை பத்தியோ அவருக்கு கவலையே இல்லை. அதனாலதான் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்கு. இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் கடலுக்குள்ள இறங்கியும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தியும் காங்கிரஸ் கட்சி மூலமா எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இத பத்தி கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் அவர்கள் பேசியிருக்காரு. அதையும் கேளுங்க. 5 பேர்களுக்கு 3 நபர்களுக்கு 6 மாத சிறை தண்டனையும், ஒருவருக்கு 1 வருடமும், இன்னொருத்தர் 2 வருடமும் சிறை தண்டனை கொடுத்திருக்காரு. அதே போல படகுகள் முடக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இலங்கை அரசு இந்த மாதிரி நம்ம மீனவர்களை பிடிப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய போட்டுகளை சேதப்படுத்தி இதுவும் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் கண்டித்து இலங்கை அரசு உடனடியாக அவங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கலந்து ஆலோசித்து உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அண்ணாமலையோட பாத யாத்திரையை பிரதமர் மோடி முடிச்சு வைக்க வந்தாருன்னு சொல்றாங்க.
ஆனா அண்ணாமலையோட பாத யாத்திரைய ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சே தவிர அதனால அவங்க கட்சிக்கும் மக்களுக்கும் எந்த பயனும் இல்ல. சொகுசு பஸ் யாத்திரை, பாவ யாத்திரை, வசூல் யாத்திரைன்னு பல விமர்சனங்கள் இருந்துச்சு. இந்த பாவ யாத்திரையை பத்தி பாத யாத்திரையை பத்தி மக்கள் கிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க. அவர் நடப்பயணம் எதுக்கு நடக்கிறாரு? அவர் ஃபஸ்ட்டு அவர் நடந்து என்ன வரப்போகுது? இன்னும் அவர் தமிழ்நாடு உள்ள பிடிக்கலாம் முடியாது அவங்க நினச்சா கூட. அண்ணாமலையிலே யாருன்னே தெரியாதுண்ணா. அண்ணாமலை பிடிக்காது எனக்கு, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் நடைப்பயணம் பண்ணி தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ண போகிறாங்க? பயங்கர பில்டப்பா வள வந்துட்டு இருந்த நம்ம அண்ணாமலையை இப்படி சாட்சி போட்டாங்களே. ஒரு பெரிய விக்கெட் விழுன்னு சொன்னாரு, எந்த விக்கெட் விழுகலையே. இதை பத்தி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி அவர்கள் செம்மையா பதிலடி கொடுத்திருக்காரு. அங்க ஒரு விக்கெட் விழுந்தா இங்க ஒரு விக்கெட் விழுன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை சொல்றாரு ஒவ்வொரு விக்கெட்டா வரும் அப்படின்னு. ஆமா, அங்க ஒவ்வொரு விக்கெட்டா விழும், நம்ம கிட்ட ஒவ்வொரு விக்கெட்டா வரும். விஜய் தாரணி காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜகவுல சேர்ந்ததை பத்தி பல விமர்சனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு. ஆனா பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு அவங்க சொன்ன கருத்தும் இப்ப பயங்கரமா விமர்சிக்கப்படுது. பாத்தீங்களா? 3 முறை சட்டமன்ற உறுப்பினரா போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததும் அவங்க வெற்றி பெறுவதற்கு துணை நின்றதும் காங்கிரஸ் கட்சி தானே. சட்டமன்ற கொறடா, மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அப்படின்னு பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட போதெல்லாம் அவங்க பெண்ணா தானே இருந்தாங்க. அப்படின்னு பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட போதெல்லாம் அவங்க பெண் தானே. சார், இதை பத்தி தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அட ஆமா தம்பி, அவர் இன்னும் சூப்பரா சொல்லியிருக்காரு, நீயே பாரு. 3 முறை விலவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பெண் தானே அந்தம்மா. சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவையில கொறடா விப் பெண் தானே அந்தம்மா. அகில இந்திய மகிழா காங்கிரஸ்ல பொதுச் செயலாளர் பெண் தானே அந்தம்மா. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு மரகதன் சந்திரசேகர் ஒரு பெண் தலைவியாக இருந்திருக்கிறார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு எங்களுடைய லீடர் தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைவராக இருந்திருக்கிறார். பெண்களுக்கு உரிமை கொடுக்காமல இவர்கள்லாம் தலைவராக வந்தாங்க. அந்த அம்மா சேரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது என்ன பேரம், என்ன சதின்னு தெரியாது. ஆகையால அவங்க போகும்போது ஏதாவது பேசிட்டு போகணும்னு பேசுறாங்க. விஜய் தாரணி கட்சி மாறினது பொதுமக்களுக்கும் கட்சிக்கும் செய்த துரோகம் அப்படின்னு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் உள்ளிட்டவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. பொதுவா இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சில பேர் கிட்ட கேட்டோம். அதை பாக்குறீங்களா? ஒரு கட்சியிலேருந்து ஒரு மாறுறாங்கன்னா பெட்டி உரம் மாறுறாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு அதே கட்சியில் இருந்து நல்லா செயல்பட்டாங்கன்னா இட் வில் பி கிரேட். எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. இந்த கட்சியில் சீட் இல்லைன்னா அடுத்த கட்சிக்கு போயிடுறானுங்க. எந்த கட்சிக்கு போகிறதுக்கும் எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. ஆனா இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்த கட்சியை குறை சொல்லிட்டு போகிறது அநாகரிகமான அரசியல். இவங்க போன கட்சியில ஒரு பெண் அவங்க விரும்பின ஆடையை அணியறதுக்கு கூட சுதந்திரம் இல்லை. ஆமாங்க, ஹிஜாப் பிரச்சனை பெரிய அளவுல வெடிச்சதுக்கு காரணம் கூட மத ரீதியான வெறுப்பு அரசியல் தானே. ஆமா செல்லக்குட்டி, இத பத்தி பேசுறப்பதான் ராகுல் காந்தி அவர்கள் சூப்பரான கருத்தை சொல்லி இருக்காரு. ஏற்கனவே பேசினதா இல்ல அவர் இப்ப புதுசா பேசியிருக்காரா? ஏன்னா அவர் நியாய யாத்திரையில தானே இருக்காரு. ஆமா தம்பி, மணிப்பூரில் இருந்து மும்பை வரை பாரத் ஜோடா நியாய யாத்திரைங்கிற பேர்ல ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரை மேற்கொண்டு வராருல்ல. இந்த யாத்திரையின் ஒரு பகுதியா உத்தரப்பிரதேசத்தின் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் கிட்ட உரையாடி இருக்காரு. அதுல தான் தன்னோட கருத்தை சொல்லி இருக்காரு. என்னங்க சொல்லியிருக்காரு? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மாணவி ஒருவர் ஹிஜாப் பத்தி ராகுல் காந்தியிடம் கேள்வி கேட்டாரு. அதுக்கு பதிலளித்த ராகுல் அவர்கள், ஒரு பெண் எந்த உடையை அணிய விரும்புகிறார் என்பது அவருடைய விருப்பம், அதை அவர்தான் அனுமதிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன அணிகிறீர்கள் என்பதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. எனவே என்ன அணிய வேண்டும் என்பது உங்களின் முடிவு. மாறாக நீங்கள் என்ன அணிய வேண்டும் என்பதை வேறு யாரும் தீர்மானிக்க வேண்டும் என்பதாக நான் நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. जो महिला पहनना चाहती है वो उसके ऊपर है. अगर वो अबाया पहनना चाहती है, कुछ और पहनना चाहती है, वो उसका बिजनेस है, उसका काम है, उसको अलाउ करना चाहिए. मेरी तो ये राय है. What you wear is your responsibility and your decision. I don't think anybody else should be deciding it. சூப்பரா சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணி உடஞ்சிரும்னு பலரும் கனவு கண்டாங்க. ஆனா அது எல்லாத்தையும் முறியடிச்சு இப்போ அது வேகமா வளர்ந்துகிட்டு வருது. ராகுல் அவர்களுடைய எழுச்சி பயணமும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும்னு தோணுது. தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வரலையே, என்ன ஆச்சுங்க? பேச்சுவார்த்தை உடனே முடிவுக்கு வந்துருமா? சீக்கிரமாவே ஒரு சுமூகமான முடிவு அறிவிக்கப்படும் தகவல் வெளியாயிருக்கு. நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் கிட்ட கூட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அவர் சொன்ன பதில நீயே பாரு. ஏறுவதற்குன்னா வாய்ப்பு இருக்கு.
எங்களுடைய வலிமை, எங்களுடைய உயரம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எங்களோட உண்மையான தோழமை கட்சியாக இருக்கின்ற, நட்பு ரீதியாக சகோதர தத்துவ ரீதியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும். ஆகவே எங்களுடைய கண்ணியம் குறையாமல் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் நடக்கும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்ணியமான அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்களும் கண்ணியமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, சீக்கிரமா ஒரு நல்ல கடை செலக்ட் பண்ணுங்க. தம்பி, இதுல ஒரு சின்ன திருத்தம். கல்யாணம் தான் பண்ணிக்க போறோம், ஆனா கண்ணியமா பண்ண போறது இல்ல. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அதுல பாருங்க தம்பி, இவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் இருக்கான், எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி இருக்கா. இவங்களெல்லாம் மீறி தான் நாங்க இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறோம். டேய், நீங்க கள்ளக்காதல் பார்ட்டியாடா? இத அப்படியும் டீசென்ட்டா சொல்லலாம். கள்ளக்காதல்லாம் முதல்ல திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப பத்திரிக்கை அடிச்சு மொய் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் வந்துருச்சா? ஏய், இதுக்கப்புறமா இந்த தொழில் இருக்கிறது எனக்கு அவமானம்டா. முதல்ல இந்த கடையை சாத்துறேன், அப்புறம் உங்க 2 பேரையும் சாத்துறேன். ஆஹா, ஐயோ செல்லக்குட்டி, வந்துரு ஓடிடலாம். அதாகப்பட்டது மகாஜனங்களே.